இந்த நேரத்துல தங்கம் வாங்குறத தவிர்த்துறது நல்லதுன்றது என்னுடைய கருத்து. ட்ரம்ப் வந்து ஆரம்பத்துல பேசும்போது என்ன சொன்னாரு, நாங்க 4 வாரத்துல இந்த சண்டை முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு தான் சொன்னாரு. ஏன்னா 4 வாரத்துக்கு மேல சண்டை நீடித்தால் ஒட்டுமொத்தமா விலைவாசி ஏற்றம் அதிகமா இருக்கும். எல்லா பொருட்களுடைய விலையும் கூடிடும். கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும். Plan your next summer escape with Grand Royal Tours. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. ஹார்மஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, கடல்ல குறுகிய பாதை. இந்தியாவுக்கு வருகின்ற கச்சா எண்ணெயுடைய வழித்தடம், அந்த நீரிணை வழியாகத்தான் 80% கச்சா எண்ணெய் வருது. அந்த வழியை வந்து இப்ப ஈரான் வந்து அடைச்சிருக்கிறாங்க. 1 மாதத்துக்கு மேல இந்த சண்டை நீடிச்சால் பெட்ரோல் டீசல் விலைகள்லாம். மிடில் கிளாஸ் மக்களுக்கு இருக்க இன்னொரு பெரிய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார் பயங்கரமாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, ஹோம் லோன் எடுத்தவங்களா இருக்கட்டும், பர்சனல் லோன் எடுத்தவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்களோட நிலைமை இன்னும் என்ன ஆகும்? கண்டிப்பா இந்த மாதிரி நேரங்கள்ல கடன் வாங்குறது நல்லது இல்லைங்க. அந்த இன்ஃப்ளேஷன்லாம் அதிகமாச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்காக ஆர்பிஐல வட்டி விகிதங்களை ஏற்றுவாங்க. இந்த எஸ்ஐபியில் முதலீடு பண்றவங்க அவங்க வந்து இப்போ எஸ்ஐபி நிறுத்தக்கூடாது. பெரிய தப்பு என்னன்னா, எப்பெல்லாம் போர் வருகிறதோ அப்பெல்லாம் தங்கத்தோட விலை ஏறும். ரஷ்யா யுக்ரைன் வார், இந்தியா பாகிஸ்தான் வார், அந்த மாதிரி இப்போ இருக்கிறது வந்து ஒரு கெட்ட செய்தி. இந்த கெட்ட செய்தியினுடைய தாக்கம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. பங்குச்சந்தைகள் நல்லதா இருந்தாலும் அதிகமாக ரியாக்ட் பண்ணும், கெட்டதாக இருந்தாலும் அதிகமாக ரியாக்ட் பண்ணும். நீங்கள் ஏற்கனவே முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கலாம். பெட்ரோல் விலை ஏறும்போது நம்ம என்ன நினைக்கிறாங்க, 10% விலை ஏறி போச்சுன்னா எனக்கு 3000 ரூபாயிலேருந்து 3500 ரூபாய் தான் செலவாகும், எனக்கு 300 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா செலவாகும்னு நினைக்கிறாங்க. அது வந்து நீங்க பெட்ரோலுக்கு நேரடியாக கொடுக்கின்ற பணம். ஆனால் நீங்க ஒரு பிஸ்கெட் வாங்குறீங்க, துணிமணிகள் வாங்குறீங்க, அரிசி வாங்குறீங்க, காய்கறி வாங்குறீங்க, நீங்க வாங்குகின்ற எல்லா பொருளுமே ஏதோ ஒரு இடத்துல தயாரிக்கப்பட்டு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி தான் வருது. வணக்கம் சார். வணக்கம் சார், நம்ம தொடர்ந்து மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை பேசிட்டு வரோம். ஸோ மார்க்கெட் ஏறுமா அப்படின்னு அவங்கள்ட்ட நிறைய வீடியோஸில் கேட்டேன். நீங்கள் சொன்னது எல்லாமே ஒரே விஷயம் தான். 5 வருஷத்துக்கு மார்க்கெட் இப்படியே தான் இருக்கும், ஒரு பன்னி மார்க்கெட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன நடக்குதுன்னா, நாங்கள் நினச்சோம் சரி மார்க்கெட்டை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறப்போ பார்த்தா திரும்ப அந்த வார் சிச்சுவேஷன் வந்தோடனே பார்த்தா இன்னும் கீழே போயிருச்சு மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி டைமில் நாங்கள் என்ன சார் பண்ணணும்? பொதுவாக வந்து பங்குச்சந்தை அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இதை ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது பொதுவாக இருக்கும். உதாரணத்துக்கு 2022 ரஷ்யா யுக்ரைன் வார் வந்தப்போ இந்த மாதிரி தான் பங்குச்சந்தைகள் இறங்குச்சு. ஆனால் அது அப்புறம் மீண்டு மேலே வந்துருச்சு. பொதுவாக பங்குச்சந்தைகள் ஒரு நல்லதாக இருந்தாலும் அதிகமாக ரியாக்ட் பண்ணும், கெட்டதாக இருந்தாலும் அதிகமாக ரியாக்ட் பண்ணும். அதாவது இறங்கும்போது ரொம்ப அதிகமாக இறங்கும், ஏறும்போதும் ரொம்ப அதிகமாக ஏறும். அதனால நீங்கள் ஏற்கனவே முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கலாம். இது வந்து ஒரு தற்காலிகமான சூழல் தான். இந்த சூழல்கள்னு ஒரு மாதம் அல்லது 2 மாதங்களில் சரியாகிவிடும். நீங்கள் புதியதாக முதலீடு பண்ணுறதா இருந்தாலுமே இப்போதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம். மொத்த பணத்தையும் ஒரே நேரத்தில் முதலீடு பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணணும். இந்த எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறவங்க அவங்க வந்து இப்போ எஸ்ஐபி நிறுத்தக்கூடாது. பெரும்பாலும் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறவங்க பெரிய தப்பு என்னென்னா, எப்போல்லாம் பங்குச்சந்தைகள் கீழே வருதோ அப்போல்லாம் பயந்து போய் அந்த எஸ்ஐபியை தொடர மாட்டாங்க. எப்போல்லாம் திரும்ப மேலே போகுதோ அப்போல்லாம் திரும்ப முதலீடு பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்க எப்பவுமே வந்து ஹைலியே தான் முதலீடு பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து மார்க்கெட் ஹையில் இருக்கும்போதும் முதலீடு பண்ணணும், மார்க்கெட் லோவில் இருக்கும்போதும் முதலீடு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஆவரேஜ் அவுட் ஆகிட்டு ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் வந்து பங்குச்சந்தைகள் இந்த மாதிரி ஒரு 10% அப்படிங்கிற அளவுக்கு குறையுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வசதி இருந்தால் அந்த எஸ்ஐபியில் போடுற பணத்தை இன்னும் கூடுதலாகவே போடணும். அதுதான் வந்து ஒரு சிறந்த வழி. நம்முடைய பங்குச்சந்தைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2024 கடந்த 20 வருஷம் 22 வருஷமா பார்த்தீங்கன்னா, கரோனா வைரஸ் வந்தப்போ 40% இறங்குச்சு. லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தப்போ 50% இறங்குச்சு. அது ரெண்டுமே வந்து ரொம்ப எக்ஸப்ஷனல் கேஸு. மூன்றாவது வந்து 2004 யாருமே வந்து பிஜேபி தோற்கும்னு எதிர்பார்க்கல. அப்போ பிஜேபி தோற்றுட்டாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில்.
அப்போ 30% இறங்குச்சு. ஸோ இந்த 3 தடவை தான் வந்து 30, 40, 50% அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய பங்குச் சந்தைகள் இறங்கி இருந்தது. இந்த 3 இன்சிடென்ட்டை பார்த்தீங்கன்னா, நம்முடைய சந்தைகள் பொதுவா 20% மேல இறங்குனது கிடையாது. அதிகபட்சம் ஒரு 20% தான் இறங்கும். இப்போதைக்கு நம்முடைய பங்குச் சந்தை பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 10% இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்றது வந்து இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து விடுமுறை. நாளைக்கு காலையில பங்குச் சந்தைகள் ஆரம்பிக்கும்போது ஒரு 2% குறைவாக ஆரம்பிப்பதற்கு உண்டான அறிகுறிகள் வந்து இப்ப நெறைய தெரியுது. ஏற்கனவே வந்து இந்த ஜனவரி மாசம் வந்து நம்ம கிட்டத்தட்ட 26,400 அப்படின்ற அளவுக்கு போனோம். அங்கருந்து இப்போ 24,400 அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8, 9% இறங்கிட்டோம். இது வந்து ஒண்ணு. இன்னும் பங்குச்சந்தை பொறுத்தவரைக்கும் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, பிரைஸ் கரெக்ஷன் அண்ட் டைம் கரெக்ஷன் அப்படின்னு 2 இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷமாவே நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து பெருசா எங்கேயும் போகல. 2024 செப்டம்பர் மாதமே வந்து நம்ம நிஃப்டி 26,300 போச்சு. அங்கருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1 1/2 வருஷத்துல வந்து பங்குச்சந்தைகள் எங்கேயுமே போகல. ஸோ இந்த டைம் கரெக்ஷன் பிளஸ் பிரைஸ் கரெக்ஷன் 2 சேர்ந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20% மேல தான் நம்ம இறங்கி இருக்கிறோம். அதாவது நல்ல காலங்களும் இருக்கும், கெட்ட காலங்களும் இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட்ஜெட் அன்னைக்கு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து ஏத்தி விட்டுட்டாங்க. அதனால அன்னைக்கு பங்குச்சந்தைகள் ரொம்ப மோசமா இறங்குச்சு. ஆனா ஒரு 2 நாள் கழிச்சு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. உடனடியா அந்த கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 2000 புள்ளிகள் உயர்ந்து காட்டப்பட்டது. இங்க ஆரம்பிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1400, 1500 புள்ளிகள் மேல தொடங்கி, அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகள்ன்ற அளவுக்கு மேல தான் க்ளோஸ் பண்ணாங்க. அதே போல வந்து சென்ற ஆண்டு மே மாதம் முதல் வாரத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை. அந்த சண்டை வந்து ஒரு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கினே போச்சு. இல்ல இது வந்து ரொம்ப மோசமா போகுது சண்டை அப்படின்னு சொல்லிட்டு பங்குச்சந்தைகள் வந்து பெருமளவு இறங்கி இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு நாள் செய்தி வந்தது. ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடுறத நிறுத்திருவாங்க. நான் அவங்க 2 பேருக்கு சமாதான பேச்சுவார்த்தை நான் நடத்தி போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு நான் வழி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு செய்தி அவருடைய சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% பங்குச்சந்தைகள் ஏறுச்சு ஒரே நாள்ல. ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்ட் ஹிஸ்டரி. ரஷ்யா யுக்ரைன் வாரு அதுக்கு அப்போ பங்குச்சந்தைகள் இறங்குச்சு, அப்புறம் மீண்டு வந்தது. இந்தியா பாகிஸ்தான் வார் அது பங்குச்சந்தைகள் இறங்குச்சு, அப்புறம் மீண்டுச்சு. அந்த மாதிரி சில கெட்ட செய்திகள் வரும்போது இறங்குறதும், சில நல்ல செய்திகள் வரும்போது ஏறுறதும் அது ஒரு சர்வசாதாரணமான விஷயம். அந்த மாதிரி இப்போ இருக்கிறது வந்து ஒரு கெட்ட செய்தி. இந்த கெட்ட செய்தியினுடைய தாக்கம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா ராம ஆண்டாலாம் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ உலகம் அப்படிலாம் இருக்க முடியாது. இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டைனா நமக்கு என்ன வந்தது அப்படின்னு இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அது ஒரு நீரிணை. ஒரு கடல்ல இருக்கிற ஒரு குறுகிய பாதை. அந்த நீரிணை வழியாகத்தான் நம்மளுக்கு தேவையான கச்சா எண்ணெயில 80% கச்சா எண்ணெய் அது வழியா தான் வருது. மற்ற நாடு சவுதி அரேபியா, குவைத்து, கத்தார், ஈரான், ஈராக்கு பல நாடுகள்ல இருந்து அந்த நீரிணை வழியா தான் கச்சா எண்ணெய் நம்ம நாட்டுக்கு வருது. அந்த வழியை வந்து இப்போ ஈரான் வந்து அடைச்சிருக்கிறாங்க. அது வழியா ஏதாவது எண்ணெய் கப்பல்களோ மற்ற சரக்கு கப்பல்களோ போனா நாங்க அதை தாக்குவோம், அதை தாக்கி அந்த கப்பலை நாங்க அழிப்போம் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க. அதனால இந்தியாவுக்கு வருகின்ற கச்சா எண்ணெயுடைய வழித்தடம் வந்து அடைக்கப்பட்டு விட்டது. இப்போ இந்தியா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு தான் கச்சா எண்ணெய் வந்து கையில இருப்பு இருக்கும், பெட்ரோல் டீசல் இருக்கும். 1 மாதத்துக்கு மேல இந்த சண்டை நீடிச்சால் அந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு காலத்துல 1980ல இதே ஈரான்ல இதே கொமைனி ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணி அப்போ இதே போல தான் இந்த ஹார்மஸ் நீரிணையை வந்து மறிச்சிட்டாங்க. அப்போ உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வந்து அது ஒரு மிகப்பெரிய இதுவாச்சு. அது எந்த அளவுக்கு ஆச்சுன்றதுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க.
6 மாதத்துல தங்கத்தோட விலை 4 மடங்கு ஏறுச்சு. 6 மாதத்துல தங்கத்தோட விலை 4 மடங்கு ஏறுச்சு. ஏன்னா, அந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அப்படின்றதுனால. ஸோ, இப்போ இந்த சண்டைலாம் எப்படி போகப்போது? பொதுவா வந்து ஒரு சண்டை அப்படிங்கிறது வந்து சரியோ, தப்போ அதெல்லாம் வேற விஷயம். கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துட்டா எல்லாருக்குமே நல்லது. அப்படி இல்லன்னு சொன்னா, சம்மந்தப்பட்ட, சம்மந்தப்படாத எல்லாருக்குமே இது நஷ்டம். இப்ப நம்மலாம் வந்து சம்மந்தப்படாத ஆட்கள் தான் இந்தியா. ஆனா கச்சா எண்ணெய் நமக்கு போக்குவரத்து பாதிச்சிரும். ஸோ இது உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே, குறிப்பாக ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு. எதனால குறிப்பா ஏசியன் கண்ட்ரீஸ்ன்னு சொன்னா, ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு தான் பெரும்பாலும் இந்த நீரிணை வழியா தான் எண்ணெய் கப்பல்கள் வருது. மற்றவங்களுக்கெல்லாம் வேற வழி இருக்குது. இப்ப இதனால வந்து ஒரேடியா நம்ம பயப்படணுமா? அப்படியே நம்ம பெட்ரோல், டீசலே இல்லாம ஸ்தபிச்சிருமான்னா, அப்படி ஒண்ணும் கிடையாது. இந்த கச்சா எண்ணெய் வந்து மாற்று பாதைகள் இருக்குது. ஆனா அந்த மாற்று பாதைகள் வந்து ரொம்ப சுத்த வேண்டி வரும். ஆப்பிரிக்கா வழியா வர வேண்டி வரும். அதனால காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் அது ரொம்ப அதிகமாயிடும். அதனால பெட்ரோல், டீசல் விலைகள்லாம் ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்போதைக்கு மத்திய அரசு தகவல்கள் வந்திருக்கிறது என்னன்னா, இப்போதைக்கு இப்ப அந்த பெட்ரோல், டீசல் விலைலாம் ஏறாது அப்படிங்கிற மாரியான ஒரு செய்திகள் தான் வந்திருக்குது. பொதுவா இந்த மாரி செய்திகள் வரும்போது, அஃபிஷியலா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அனவுன்ஸ் பண்றாங்களோ, அந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்க. மத்திய அரசு தகவல்கள் வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தேவைப்பட்டா நாளைக்கு ஏத்திக்கலாம். தேவைப்பட்டா நாளைக்கு ஏத்திக்கினாங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு தகவல் தானங்க வந்தது. அது யார் குடுத்தான்னு தெரியறதில்ல அப்படின்ற மாரி தப்பிச்சிடலாம். ஸோ 2வது இப்போதைக்கு யாராவதுன்னா, அது இப்போதைக்கு அப்படிங்கிறது வந்து எத்தன நாட்கள் அல்லது எத்தன வாரங்கள் அப்படின்றது தெரியாது. ஆனா இந்த ஆபத்து கண்டிப்பாக இருக்கின்றது. இந்த போர் கூடிய விரைவில் முடிவுக்கு வருவது எல்லோருக்குமே நல்லது. சார் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க சார், இந்த மாரி வந்துட்டு தங்கம் விலை ஒரே இதுல வந்துட்டு ரூ. 4000 கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ, அந்த வகையில பார்க்கிறப்போ, எப்பயுமே வந்து மார்க்கெட் எப்பலாம் கீழ போகுதோ, அப்பலாம் தங்கம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் சார். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சைடுல வார் நடக்குது. திரும்பவும் மார்க்கெட் பழையபடி கீழ போய்க்கிட்டே இருக்கு. இந்த டைம்ல எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்கன்னா, திரும்ப நம்ம தங்கத்துக்கிட்டே போயிரலாம். தங்கத்த இப்ப நெறைய வாங்கி வச்சிரலாம். ஏன்னா, அது விலை ஏறப்போகுது அப்படின்னு நெனைக்கிறாங்க. இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இல்ல பொதுவாவே வந்து உலகம் முழுக்க இருக்கிற ஒரு அ தன்மை என்ன அப்படின்னா, எப்பல்லாம் போர் வருகிறதோ, அப்பல்லாம் தங்கத்தோட விலை ஏறும். அப்போ நீங்க வந்து எப்போ தங்கத்த வாங்கியிருக்கணும்னா, அந்த போர் வருவதற்குண்டான அறிகுறிகள் தெரியும்போதே நீங்க வாங்கியிருக்கணும். ஆனா இந்த போர் வருவதற்குண்டான அறிகுறிகள் வந்து ஒரு 6, 7 மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது. பேச்சுவார்த்தைகள்ல வந்து நமக்கு தெரியும். பேச்சுவார்த்தைகள்ல பெருசா எதுவும் உடன்பாடுலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. கண்டிப்பா போர் வரப்போகுது அப்படின்றது ஓரளவுக்கு தெரியும். இப்ப போர் ஆரம்பிச்சுட்டு ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து போர் போய்க்கின்னு இருந்து, ஒரு பீக் போர் வரும்போது, எந்த நேரத்துல வேணாலும் அந்த போர் வந்து முடிவுக்கு வரலாம். ஏதாவது ஒரு நாடு சண்டையில தோற்கலாம். அதனால இந்த போர் முடிவுக்கு வரலாம். அல்லது தோத்துருவோமோ அப்படிங்கிற அளவுக்கு பயம் வந்துவிட்டால், அவங்க வந்து சமாதான உடன்படிக்கைக்கு வரலாம். ஸோ அப்படியே இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படி ஏதாவது வந்ததுன்னு சொன்னால், தங்கத்தோட விலை மீண்டும் இறங்க ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க ஒரு பொருள் வந்து எப்பவுமே வந்து வாங்கும்பொழுது வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்த்தகம்னா வாங்குவாங்க. கொஞ்சம் ஏறுச்சு, நல்லா ஏறுச்சுன்னா வித்துருவாங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா, குடும்பத்துல தங்கம் வாங்குறவங்க வந்து பெரும்பாலும் விக்கவே மாட்டாங்க. அப்போ எப்போ குறைவா இருக்குதோ, அப்போ வாங்குறது நல்லது. அப்போ ஏன்னா, அ அதுக்கப்புறம் ஏறுச்சுனாலும், இறங்குச்சுனாலும் கவலை இல்ல அப்படின்ற மாரி இருக்கணும். ஆனா, இப்போ ஒரு பீக் ஆஃப் த வார்ல போய் வாங்கும்போது, கோல்டோட விலையும் பீக்கா தான் இருக்கும். இப்ப இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற இதே நேரத்துல, அ வெள்ளி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8, 9% இறங்கி இருக்குது. தங்கம் வந்து ஒரு 2, 2.5% இறங்கி தான் இருக்குது. ஸோ இந்த நம்ம ஏற்ற இறக்கங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இப்போ போரோட பதட்டம் இன்னும் அதிகமாகுதுன்னா உடனடியா ஏறிடும். இல்ல போர் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்ற மாரி இருந்தா உடனே தங்கம் விலை இறங்கிடும். இந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வாங்கலாம். ஆனா மற்றபடி இந்த நேரத்துல தங்கம் வாங்குறத தவிர்த்துறது நல்லதுன்றது என்னுடைய கருத்து. ஓகே சார். சார் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாரி ஆயில் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு பயங்கரமா அப்படின்றப்போ,
நம்ம நடுத்தர மக்களுக்கு இதனால என்னென்ன சார் பிரச்சனை வரலாம்? ஏன்னா, இப்ப பட்ஜெட்ல அவங்க மாச பட்ஜெட் போடும்போதே பெட்ரோலுக்கு இப்ப 3000 அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்கன்னா, அதோட விலையேற்றம் இனிமே எப்படி இருக்கும்? இந்த காய்கறிகள்லாம் டிரான்ஸ்போர்டேஷன்ல தான் வந்துட்டு போகுது. ஸோ, இனிமே காய்கறியோட விலையும் ஏற ஆரம்பிக்கும். ஸோ, இதனால நடுத்தர மக்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க சார்? அதாவதுங்க, நீங்க பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளுமே ஏதோ ஒரு இடத்தில் தயாரிக்கப்பட்டு, நீங்க இருக்கிற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமா தான் வருது. இந்த பெட்ரோல் விலை ஏறும்போது நம்ம என்ன நினைக்கிறாங்க, நான் என் பட்ஜெட்ல மாசத்துக்கு ரூ. 3000 ஒதுக்கி இருக்கிறேங்க பெட்ரோலுக்கு. அது ஒரு வேளை 10% விலை ஏறி போச்சுன்னா, எனக்கு ரூ. 3000லேருந்து ரூ. 3500 தான் செலவாகும். எனக்கு ரூ. 300 தான் எக்ஸ்ட்ரா செலவாகும்னு நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. அது வந்து நீங்க பெட்ரோலுக்கு நேரடியாக கொடுக்கின்ற பணம். ரூ. 300 கூடுதல் ஆகும். ஆனால், நீங்க மறைமுகமாக நீங்க ஒரு பிஸ்கட் வாங்குறீங்க. இந்த பிஸ்கட் எங்கேயோ ஒரு இடத்துல தயாரிச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணி தான் வருது. துணிமணிகள் வாங்குறீங்க, அரிசி வாங்குறீங்க, காய்கறி வாங்குறீங்க. நீங்க வாங்குகின்ற எல்லா பொருளுமே ஏதோ ஒரு இடத்துல தயாரிக்கப்பட்டு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி தான் வருது. அதனால அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இன்கிரீஸ் ஆகும்போது எல்லா பொருட்களுடைய விலையுமே வந்து ஒட்டுமொத்தமா ஏறும். அதனால ஒட்டுமொத்தமா விலைவாசி ஏற்றம் அதிகமா இருக்கும். அதனால வந்து அந்த வகையில வந்து நடுத்தர மக்களுக்கா இருக்கட்டும், கீழ்த்தட்டு மக்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து வாங்குகின்ற எல்லா பொருட்களுடைய விலையும் கூடிடும். இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு நெகட்டிவா தான் இருக்கும். பட் அந்த அளவுக்குலாம் போகாது அப்படின்னு நம்பலாம். ஏன் நம்பலாம்னு சொன்னாக்கா, நம்பர் 1 பெட்ரோல் விலை வந்து ஆல்ரெடி நம்ம நாட்டுல ரொம்ப அதிகமா தான் இருக்குது. மார்க்கெட் ரேட்டு இப்ப நான் துபாய்ல வந்து பெட்ரோல் போடுறேன். மார்க்கெட் ரேட்ல தான் இங்க பெட்ரோல் விக்கிறாங்க. சப்சிடைஸ்டு ரேட்டு அப்படிலாம் அவங்க விக்கிறது. முதல்ல வந்து துபாய்ல வந்து கச்சா எண்ணெய் கிடைக்கிறதில்ல. 2வது இங்க மார்க்கெட் ரேட்ல தான் விக்கிறாங்க. ஏன்னா இங்க வந்து பர்சனல் இன்கம் டாக்ஸ் 0 இல்லையா? அதனால வந்து எல்லாத்துலயுமே குறைக்க முடியாதுல்ல. உங்களுக்கு டாக்ஸையும் 0 ஆக்கி விட்டுட்டு அப்புறம் பெட்ரோல் விலையில சப்சிடி குடுத்தாங்கன்னா எப்படி? அதனால பெட்ரோல் சப்சிடி கிடையாது. மார்க்கெட் ரேட்டு குடுத்து வாங்குறோம். மார்க்கெட் ரேட் நாங்க குடுத்து வாங்குறோம். இங்கே வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் ரூ. 55 தான். ஆனா நம்ம ஊர்ல அந்த பெட்ரோல் வந்து ரூ. 100. எதனால அப்படின்னு சொன்னாக்கா, அதுல வந்து டாக்ஸ் வந்து நெறைய ஏத்தியிருக்கிறாங்க. குறிப்பா வந்து கடந்த சில ஆண்டுகளா உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை இறங்க இறங்க, இது வந்து இம்போர்ட் டியூட்டின்னு சொல்லுவாங்க. அத வந்து இப்ப பல தடவை ஏத்திட்டாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த மாரி ஒரு இந்த கிரைசிஸ் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. மேபி ஒரு சில வாரங்களுக்கு நீடிக்கலாம். அப்படின்னு இருக்கும்போது, சரி அப்ப அவங்க வந்து ஒருவேளை கச்சா எண்ணெய் உலக அளவுல ஏறுனாலுமே, இவங்களுக்கு செலவு கூடுதலானாலுமே, அந்த இம்போர்ட் டியூட்டிய கொஞ்சம் குறைச்சு, அதனால கன்சியூமர்ஸ்க்கு அதே ரூ. 100 விலையிலேயே இவங்க பெட்ரோல் சப்ளை பண்ணலாம். அதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்குது. அப்படி இல்ல, 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 இல்ல. அந்த அரசாங்கம் பொறுத்தவரைக்கும் எப்படி நினைப்பாங்கன்னா, ஒரு கச்சா எண்ணெய் விலை இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ ஏத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கச்சா எண்ணெய் விலை ஏறி போச்சுன்னு வச்சுங்களேன். ஏங்க கச்சா எண்ணெய் விலை இறங்குனப்போ டாக்ஸ் ஏத்தி விட்டீங்க. இப்ப கச்சா எண்ணெய் விலை ஏறி போச்சு. இப்ப கொஞ்சம் டாக்ஸ குறைங்கன்னா, இல்லங்க மக்கள் வந்து காசு ரூ. 100 குடுத்து பழகிட்டாங்க. அவங்களுக்கு எதுக்கு போய் பெட்ரோல் விலைய குறைக்கிறது? அப்படியே குடுக்கட்டும் அவங்க அப்படின்னு விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க வருமானத்த பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு அவங்க வருமானம் தான் முக்கியம். மக்களுக்கு தான் பழகிட்டாங்களே! அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வந்துரும். ஸோ அந்த மாரி மக்கள் இப்ப இல்ல இன்னும் ரூ. 100ன்றது ரூ. 110 ஆனாலும் மக்கள் பழகிடுவாங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு விலைய ஏத்தனாலும் ஏத்தலாம். இது எல்லாமே வந்து இமிடியேட்டா நடக்க போறது கிடையாது. பட் 1 மாதத்துக்கும் மேலாக இந்த சண்டை நீடித்தால், இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்குது. ட்ரம்ப் வந்து ஆரம்பத்துல பேசும்போது என்ன சொன்னாரு? நாங்க 4 வாரத்துல இந்த சண்டை முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு தான் சொன்னாரு. ஏன்னா 4 வாரத்துக்கு மேல சண்டை நீடித்தால், எல்லா பிரச்சனைகளுமே வரும். ஏன்னா பெரும்பாலான நாடுகள் கச்சா எண்ணெய் கையிருப்பு வந்து 1 மாதம், 1 1/2 மாதத்துக்கு மேலலாம் வச்சிருக்க மாட்டாங்க. சில நாடுகள் வந்து அவங்க ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல மிக பிரம்மாண்டமான ஸ்டோரேஜ் டேங்க்லாம் கட்டி, அது வந்து ஒரு ரிசர்வ்ஸ் ஏதாவது நம்ம நாட்டுக்கும் மற்ற நாடுகளுக்கு சண்டை வருது. அந்த நேரத்துல குரூட் ஆயில் இல்லாம நம்ம நாட்டுக்கு சப்ளை வரலன்னா நம்ம என்ன பண்றது?
ஒரு 6 மாசத்துக்காவது நமக்கு தேவையான அளவு ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கணும் அப்படின்னு பல நாடுகள் செய்வாங்க. அது வந்து இந்தியா வந்து இவ்வளவு நாள் செஞ்சது கிடையாது. இப்போ ஏதோ அந்த மாதிரி ஏதோ செய்யறாங்க. பட் இருந்தாலுமே அது வந்து அந்த ஒரு 6 மாதம், 1 வருஷம் அப்படின்ற தாக்கு பிடிக்கிற அளவுக்குலாம் அந்த ரிசர்வ்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம நாடு வந்து உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு. ஸோ அத்தனை பேர்கிட்டயும் காரோ, மோட்டார் பைக்கோ, ஸ்கூட்டரோ ஏதோ ஒரு வாகனங்கள் இருக்குது. ஆனால் நம்முடைய செலவு வந்து அதிகம். உள்நாட்டு உற்பத்தி ரொம்ப 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 குறைவு. அதனால நம்ம வந்து பொதுவா வந்து வெளிநாட்டு கச்சா எண்ணெயை நம்பி தான் இருக்கிறோம். ஸோ இந்த கச்சா எண்ணெய் அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் உருவாக போகுது அப்படின்னு தோணுது. பார்ப்போம். இந்த போர் கூடிய விரைவில் முடிவுக்கு வந்தால் அது ஈரானுக்கும் நல்லது, அமெரிக்கா, இஸ்ரேலுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது அது. ஓகே சார். சார் இப்போ மிடில் கிளாஸ் மக்களுக்கு இருக்க இன்னொரு பெரிய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை இந்த வார் பயங்கரமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஊர்ல இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் அதிகமாயிடும். ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா ரிசர்வ் பேங்க் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு வேளை ஆச்சு அப்படின்னா, இந்த பர்சனல் ஹோம் லோன் எடுத்தவங்களா இருக்கட்டும், பர்சனல் லோன் எடுத்தவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்களோட நிலைமை இன்னும் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த டைம்ல நாங்க லோன் எடுக்க போலாமா அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நேரங்கள்ல கடன் வாங்குறது நல்லது இல்லைங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்ஃப்ளேஷன்லாம் அதிகமாச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்காக ஆர்பிஐல வட்டி விகிதங்களை ஏற்றுவாங்க. அப்போ வட்டி விகிதங்கள் ஏறும்போது உங்களுக்கு கடன் வாங்குனீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை வந்து இன்னுமே கூடுதலாக இருக்கும். பட் இது நம்ம பேசுறது எல்லாமே வந்து இந்த போர் வந்து 4 வாரங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடந்தால் அப்படிங்கிறத ஒரு அசம்ஷன்ல தான் நம்ம பேசுறோம். பட் தெரியாது, அது ஒரு முடிவுக்கு வரலாம், வராமலும் போகலாம். பட் இப்போ வருகின்ற செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் நாள் வந்த செய்தி அமெரிக்காவோட கை மேலோங்கி இருக்கிறது அப்படின்னாங்க. அடுத்த நாள் வந்த செய்தி பார்த்தா இப்போ ஈரானுடைய கை கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் வர்றதுனால பங்குச்சந்தையிலையும் ஏற்ற இறக்கமும் அதிகமாக இருக்கும். தங்கம் வெள்ளி விலையும் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இதனுடைய ஒரு முழுமையான இம்பேக்ட் வந்து தெரியும். சார் கடைசி கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எஸ்ஐபி நீங்க பண்றீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்ப அவங்க சொல்ற விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1.5 வருஷமாவே நாங்க எங்க காசை போட்டு தான் வரோம். பட் அது நெகட்டிவ்லேயே தான் எங்களுக்கு காட்டிட்டு இருக்கு. இப்போ திரும்பவும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றப்போ எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ ஒரு சில பேரோட டவுட் என்ன இருக்குன்னா, என் கார்பஸ் எடுக்க வேண்டிய டைம் இது. ஸோ இந்த டைம்ல போய் இப்படி ஆகுதே அப்படின்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும், இவங்களும் என்ன பண்ணணும் சார்? முதல்லங்க ஒரு கார்பஸை நீங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நீங்க அந்த கார்பஸையே செயல்படுத்தக்கூடாது. அதாவது அடுத்த வருஷம் எனக்கு நான் திருமணம், அதுக்காக எனக்கு காசு தேவைப்படும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமானது இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பங்குச்சந்தையில் அந்த பணத்தை முதலீடு பண்ணக்கூடாது. பங்குச்சந்தையில் நீங்கள் எந்த பணத்தை முதலீடு பண்ணணும்னா, இந்த பணம் எனக்கு தேவையில்லை, மார்க்கெட் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ அப்போ நான் வெளியே எடுத்துக்கலாம், எனக்கு வேணுன்றப்ப நான் வெளியே எடுக்கக்கூடாது, மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கொடுக்குதோ அப்போ நான் வெளியே எடுக்கணும். அந்த மாதிரியான பணத்தை மட்டும்தான் நீங்கள் வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும். மற்றது நீங்கள் வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்டோ, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டோ, அந்த மாதிரி தான் நீங்கள் முதலீடு பண்ணணும். இது வந்து ஒன்று. ரெண்டாவது, பங்குச்சந்தைகள் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் பணத்தை வங்கி வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 8% வட்டி கிடைக்குதுன்னா 2 வருஷத்துக்கு 16%, 3 வருஷத்துக்கு 24%, 4 வருஷத்துக்கு 32% கிடைக்கும். அது வந்து தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது வந்து ஆங்கிலத்தில் லீனியர் பே ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சீரான இது, சரிங்களா? பங்குச்சந்தைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பல நேரங்களில் பல ஆண்டுகளுக்கு அது 0 ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனா ஒரு 4 ஆண்டுகளுக்கு அது 0 ரிட்டர்ன் கொடுத்துட்டு 5வது ஆண்டு ஒரே ஆண்டுல அந்த 4 வருஷத்துக்கு சேர்த்து ரிட்டர்ன் கொடுத்துரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த 1.5 வருஷமா நீங்க சொல்றீங்க, கரெக்டு, பங்குச்சந்தைகள் வந்து பெருசா போகல. இந்த கடந்த 1.5 வருஷமும் எஸ்ஐபில போட்டவங்களுக்கு வந்து அவ்வளவு மோசம் கிடையாது. ஏன்னா போன வருஷமும் ஏப்ரல் மாதம்லாம் வந்து நிஃப்டி 21,700 போச்சு.
அப்ப எஸ்ஐபில போட்டவங்க அங்கேயும் போட்டிருப்பாங்க இல்லையா? அதனால வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன் வந்து ரொம்ப மோசமா இருந்திருக்காது. பட் ஒட்டுமொத்தமா முதலீடு பண்ணவங்க தான் பெரிய நஷ்டத்துல இருப்பாங்க. எஸ்ஐபில போட்டவங்க அவ்வளோ இது இருக்காது. பட் ரிட்டர்ன் வந்து பெருசா இருந்திருக்காது. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா 2023 நவம்பர் மாசத்துலருந்து 2024 செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மாசம். அந்த 10 மாசத்துல பங்குச்சந்தை எவ்வளோ தெரியுங்களா ஏறுச்சு? 40% ஏறுச்சு. நான் சொல்றது நிஃப்டி லார்ஜ் கேப். 10 மாசத்துல 40% ஏறுச்சு. இந்த 40%ன்றது உங்களுக்கு 4 வருஷத்துக்கு உண்டான ரிட்டர்ன். 4 வருஷத்துக்கு உண்டான ரிட்டர்ன் 10 மாசத்துல வந்துருச்சு. அப்போ அதுக்கு அடுத்து 3 வருஷம் அது ரிட்டர்னே குடுக்கலன்னு சொன்னாலுமே, அப்போ முதலீடு பண்ணவங்களுக்கு எப்போ முதலீடு பண்ணவங்களுக்கு 2023 நவம்பருக்கு முன்னாடி முதலீடு பண்ணவங்களுக்கு நஷ்டம் கிடையாது. அந்த அந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து 40%, மிட் கேப் வந்து 55%, ஸ்மால் கேப் 65% ரிட்டர்னும் குடுத்திருக்குது. அதனால வந்து பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு காலகட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப அபரிதமான ரிட்டர்ன் குடுக்கும். ஒரு காலகட்டங்கள்ல ரிட்டர்னே குடுக்காது. ஆனா நீங்க பொறுமையா 5 வருஷம், 10 வருஷம் அப்படின்னு வச்சிருந்தீங்கனால், உங்களுக்கு ஓரளவு பேங்க் ரிட்டர்ன விட பெட்டரா வர்றதுக்கு வாய்ப்புகள் இங்க நெறைய இருக்குது. ஸோ அதனால வந்து நம்பர் 1 மோசமான நேரங்கள்ல எஸ்ஐபி நிறுத்தக்கூடாது. மோசமான நேரங்கள்ல உங்க பாசிபிலிட்டி இருந்தால், நீங்க அந்த எஸ்ஐபிய கூடுதலாவே பண்ணணும். நீங்க கூடுதலா பண்ணலன்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ ஒரு பங்கு வந்து ரூ. 1000 இருக்கும்போது, அப்ப நீங்க ரூ. 1000 எஸ்ஐபி போட்டீங்கன்னா 1 ஷேர் வாங்கியிருப்பாங்க. இப்ப அதே ஷேர் ரூ. 500 வந்துருச்சுன்னும்போது, நீங்க அதே ரூ. 1000 போட்டாலே 2 ஷேர் வாங்குவாங்க உங்களுக்காக. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னா, அந்த உங்களுக்கு அதிகமான ஷேர்ஸ் வந்து உங்க அக்கவுண்ட்ல இருக்கும். நாளைக்கு திரும்ப மேல போகும்போது லாபம் வரும். ஸோ இந்த ஒரு கன்விக்ஷன் இருக்கிறவங்க மட்டும் தான் எஸ்ஐபில முதலீடு பண்ணணும். மற்றபடி போர்ட்ஃபோலியோ வந்து க்ளோஸ் பண்ணணும், எனக்கு ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னா, அந்த மாரி பணத்த வந்து நம்ம எப்போ கல்யாணம் வச்சுக்கிறோமோ, அன்னைக்கு தான் பங்குச்சந்தை கிராஷ் ஆயிடும். நம்மளால அந்த பணத்த எடுக்க முடியாது. அதனால தேவைக்கு அப்படின்னு இருக்கிறத வந்து நம்ம வந்து வேற ஏதாவது வகையில தான் முதலீடு பண்ணணுமே தவிர, பங்குச்சந்தையில கொண்டு வரக்கூடாது. ரொம்ப நன்றி சார். நன்றி. Plan your next summer escape with Grand Royal Tours. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.